இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம் டூர் வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து என்னோடய சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காமிக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து எங்கே அப்படின்னா கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து தூத்துக்குடி தான். ஆனால் நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டுக்கு இங்கே ஒர்க் இருக்கிறனால நாங்கள் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவோம். அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, அதனால் நாங்கள் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவோம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இந்த ஹோம் டூர் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாேருக்கும் காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோம் டூரு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது வந்து வெளியே உள்ள சிட் அவுட்டு. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. நாங்கள் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கோம். இது வந்து அந்த 8th உள்ள இடம். கேரளாவில் உள்ள செடியெல்லாம் பாருங்களேன், நல்ல பச்சை பசேன்னு, நல்ல மழை இங்கே. அதனால் இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்கி, நல்ல மழை, நல்ல பச்சை பசேன்னு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இது வந்து இந்த இடம் வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் காலியான இடம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து துணியெல்லாம் காய போட்டு எடுக்க முடியும், வேறு இடம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த கம்பியில் வந்து கெட்டி வச்சு துணி காய போட்டு எடுத்துகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட சிட் அவுட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா இந்த சைடு தான் எங்களோட வீடு இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துருங்க. ஓகே, இது ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நாங்கள் வந்து சோஃபா, டீப்பா, சேரு இவ்வளோ தான் போட்டு வச்சுருப்போம். ரொம்ப நாங்கள் வந்து கொச்சொன்னு நாங்கள் வந்து போட மாட்டோம், இவ்வளோ தான் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே வந்து நாங்கள் டிவி வச்சுருக்கோம். இதுதான் ஹாலு, பார்த்துக்கோங்க. டிவிக்கு பக்கத்தில் அந்த ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கா, அதில் வந்து நாங்கள் தேவையான எல்லாமே வச்சுப்போம். அப்புறம் இதில் நாங்கள் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கோம். வெயில் ரொம்ப வீட்டுக்குள்ளே வரும், அதனால் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம் அப்படின்னா 2 ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கோம். இது 2மே நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. இதுவும் என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணது. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. திஸ் இஸ் அவர் ஹாப்பி பிளேஸ். இந்த ஸ்டிக்கர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி ரொம்ப பிடிச்சி வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ், ஃபஸ்ட் பர்த்டேயோட ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் இப்படியே வந்தோம் அப்படின்னா ஒரு டெடி பியர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது. இது நான். அப்புறம் நாங்கள் போய் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது மேரேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். அப்புறம் இது யார் அப்படின்னா என்னோட மதர் இன்லா, அப்புறம் ஃபாதர் இன்லா, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல சோஃபா போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டீப்பா மேலே தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட ஹாலு. ஓகே, நீங்கள் இந்த ஹாலை வந்து ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? அப்படியே ஹாலில் இருந்து ரைட் சைட் பார்த்தோன்னா இது வந்து எங்களோட ரூமு. நாங்கள் வந்து இந்த இடத்துலையும் நாங்கள் வந்து எந்த திங்ஸுமே வைக்கல, வெறும் கட்டில் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஏசி மாட்டி வச்சுருக்கோம். வேறு எதுவுமே நாங்கள் வந்து வைக்கலை. சும்மா தேவையான அப்பப்போ யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் இந்த ஜன்னல்கிட்ட இருக்கும்.
ரொம்ப வெயில் உள்ளே வரனால தான் நாங்கள் வந்து பெட்ஷீட்டும் அந்த கேட்டனு போட்டு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே வந்தோன்னா இந்த பாத்ரூம் வந்து இந்த ரூம்குள்ளே தான் இருக்குது. இது வந்து ஒரு பாத்ரூம், இதை வந்து நம்ம பார்க்க வேணாம், ஓகே இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேட்டுமே வந்து நாங்கள் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த மேட்டு ஒரு குட்டி மேட்டு அங்கே பாத்ரூமில் வெளியே கிடக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மேட்டு ரொம்ப பிடிச்சு வாங்கினது. உங்களுக்கு வேணால் நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரூமை வந்து ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடுங்க. வந்து இப்போ இந்த ரூம் பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு ரூம் இருக்குது, வாங்க அதையும் பார்த்துடலாம். வாங்க. இந்த ரூம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நாங்கள் யாரும் வந்து படுக்கிறது தூங்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து எல்லா திங்ஸையும் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து 2 பீரோ வச்சுருக்கோம். அப்புறம் தேவையானதெல்லாம் பெரிய பெரிய ட்ரெஸ்லாம் அங்கே காமிங்கப்பா. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் அதில் தூக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே இந்த செல்ஃப் மேலே வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்கேயும் தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பைபிள், அப்புறம் சும்மா அந்த பாக்ஸில் எல்லாம் போட்டு வைக்கிறது, அப்புறம் உண்டியல், அப்புறம் எல்லாமே தேவையான திங்ஸ் தான் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அப்பப்போ யூஸ் பண்ணுற திங்ஸு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்னா அதெல்லாம் இதில் கிடக்கும். அப்புறம் இந்த சீப்பு, அப்புறம் இங்கே வந்து ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நான் பியூட்டிஷியன் படித்து அந்த சர்டிஃபிகேட்டு வாங்கின சர்டிஃபிகேட்டு. இந்த இடம் இந்த சைடு காமிக்கட்டும். இந்த இடம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா செல்ஃப் எதுவுமே கிடையாது, 2 ரூம்லேயுமே செல்ஃப் கிடையாது. அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். தேவையானது எல்லாமே துவைச்சி காய வச்சு எடுத்த துணியெல்லாம் இதெல்லாம் மடித்து வைக்க முடியும். வேறு செல்ஃப் எதுவும் இல்லை, அதனால இதில் மடித்து வச்சுருக்கோம். சரியா? அடுத்து நாங்கள் அப்படியே தூத்துக்குடியிலேருந்து வந்த பேக் வந்து அப்படியே இருக்குது. இன்னும் நாங்கள் வந்து எடுத்து வைக்கலை, இனிதான் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து கேரளாவில் தான் இருக்கோம். ஆனால் இப்போ வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் வந்து சென்னைக்கு போயிடுவோம். ஸோ அதனால எதையுமே எடுக்க வந்து நமக்கு வந்து மனசே வர மாட்டேது. ஸோ அதனால அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா 2 பீரோ வச்சுருக்கோம். அதில் வந்து எதுவுமே இல்லாதனால, செல்ஃபோ எதுவுமே இல்லாதனால நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பேக்கை வந்து தொங்க விட்டுருக்கோம். சரி வாங்க, அப்படியே நம்ம அப்போ வந்து கிச்சனை பார்த்துட்டு வந்துருமா? வாங்க. இந்த இடத்த கம்மிங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குது சென்டரில். ஹாலில் படுப்பாங்களா அவங்களுக்கு தேவையான பாத்ரூம் இதில் இருக்குது. அடுத்து வாங்க, நம்ம வந்து மெயினானது என்னது? சாப்பாடு. சாப்பாடுனா நமக்கு வந்து உயிர். அதனால தேவையானது என்னது? கிச்சனை பார்த்துக்கலாமா? கிச்சன் வந்து நான் எப்பயுமே இப்படிதான் வச்சிருப்பேன், வீடியோக்காகன்னு கிடையாது, எப்பயுமே இப்படிதான் இருக்கும் கிச்சன். நீங்க வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணாதீங்க, வீடியோக்காக தான் நீங்க வந்து இப்படி நீட் பண்ணிருக்கீங்க அப்படில. எப்பயுமே கிச்சன் இப்படிதான் இருக்கும். இது வந்து என்னோட ஃபேவரட் ஸ்பாட். நாங்க வந்து மிக்ஸி வச்சிருக்கோம். இந்த இடத்துல சிங்க் இருக்கு. இந்த இடத்துல ஓவன். அப்ப இங்க ஓவன், ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாரும் பாதி தான் இருக்கு சொல்லாதீங்க. ஃப்ரிட்ஜோட சைஸே இதுதான், சரியா? அதனால ஃப்ரிட்ஜ் வந்து இதுதான். அடுத்து இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பிளேட்ஸ் எல்லாம் கவுத்தி போட்டிருக்கோம். ஊறுகாய் பாட்டிலு, கத்தி, லைட்ரு எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா கேரளாவோட ஸ்டைலு. இதில் வந்து நம்ம வந்து முட்டை வச்சுக்கலாம். இப்போ முட்டை இல்லை, நாங்கள் சாப்பிட்டோம். சரி வாங்க, இது வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா நீட்டாக தொடச்சி சாப்பிட்டாச்சு. நீட்டாக தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து இதை இஞ்சி தட்டுறது, அப்புறம் மஞ்சத்தூள், கடுகு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில் எல்லாமே, லொட்டு லொசுக்கு எல்லாமே இதுதான் இருக்கும். நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அரிசி, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. வெங்காயம், இஞ்சி எல்லாமே வெளியே இருக்குது. இதில் தான் நாங்கள் வந்து போட்டு வச்சுருப்போம். இது கிரைண்டரு. அப்பப்போ அங்கே தான் எடுத்து வச்சு மாவாட்ட முடியும், இங்கே மாவாட்ட முடியாது, பிளக் பாயிண்ட் இல்லை. இதுதான் நம்மளோட கிச்சன். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க.
வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்ன வீடியோ பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு vlog-ம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். 2வது நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து சேரும். பாய்.